ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க மூவிக்கு போகலாம். இந்த கிராண்ட்மாவை தான் வந்து வீட்டை விட்டு வந்து இந்த ஊரை வந்து என்ன 30 வருஷமா அவங்களுக்காக சேவை பண்ணேன். ஆனாலுமே அவங்க என்னை வீட்டை விட்டு துறமனை கண்டுபிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 30 வருஷமா நீங்க எங்க இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பெரிய பிசினஸ் உமன் தான் வந்து இவங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் எல்லாமே வந்து இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஆனா இத்தனை நாளா வந்து என்னன்னா அவங்க பையனு கூட இருந்திருப்பாங்க. என் பையனை வந்து ஃபுல்லா வந்து அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே வாங்கணும்பாங்க. சொந்த பையனவே இப்படி நடத்தணுமா அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்பதான் வந்து நினைச்சு பார்ப்பாங்க, என்ன அவங்க வீட்டை விட்டு இவங்களை துரத்துனாங்க. ஆமா, அவன் என் சொந்த பையனா இருந்தாலுமே அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவங்க ஒண்ணும் இல்லாம வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைப்பாங்க. அவன் பேத்தி வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருப்பா. நீ சின்ன வயசுல உனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கும்னு சொல்லி சமைச்சு கொடுப்பாங்க. அவ பிடிச்சி தள்ளி விட்டு எனக்கு பீஸா தான் பிடிக்கும்பாங்க. இல்லம்மா, பீஸா பிடிச்சாலும் பரவாயில்ல, இந்த சிக்கன் சூப் பிடி அப்படிம்பாங்க. ஆனா சுட சுட சூப்பை வந்து பாட்டி மேல வந்து தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து சரி பரவாயில்ல, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த பாட்டியை வந்து இந்த பேத்தி வந்து குப்பைன்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இல்லம்மா, அவங்க காதுல தப்பா விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மருமக சொல்லுவா. என்ன குப்பைன்னு சொல்றது இதான் என்ன பழக்கம் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. யாராவது சொந்த கிராண்ட்மாவே வந்து இப்படி குப்பைன்னு சொல்லுவாங்களாமாங்க. நியூ இயர் அப்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிதான் மருமகளும் பையனும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து பெரியவங்க முன்னாடி இப்படிதான் வந்து பேசிட்டு இருக்கிறதா, உங்களை எல்லாத்தையுமே இத்தனை வருஷமா நான் எப்படி பாத்துக்கிட்டேன், நான் உன்னை வந்து ஃபாரின் கண்ட்ரியெல்லாம் வந்து படிக்க வச்சேன், பெரியவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா அப்படிங்கிற சொல்லுவாங்க. அம்மா, புள்ள இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கிற, வீட்டுல பிரச்சனை வேணாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. உங்க 3 பேத்துக்கு வந்து நான் எவ்வளோலாம் இது பண்ணேன், ஆனா நீங்க கொஞ்சம் கூட இதே இல்லாம பாத்துக்கிறீங்களாம்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்த கிராண்ட்மாவை என்னன்னா வந்து கொஞ்சம் கூட டிக்னிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு வேலை எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்களை யாரும் வந்து வீட்டுல வந்து மதிக்க மாட்டாங்க. சின்ன பண்ணாதேன்னு மருமக சொன்னதுக்கு பையனுமே வந்து மருமகளுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா 30 வருஷமா இந்த ஃபேமிலியை நான் பாத்துக்கிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்களுமே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா வந்து இந்த ரூம் புக் பண்ணணுங்கிறாங்க. எவ்வளோன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு தான் வந்து கார்டு ஸ்வைப் பண்ணணும்னு கொடுக்குறாங்க. ஆனாலுமே கார்டு ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு அவர் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா வந்து இந்த கார்டு வந்து என்னன்னா வந்து ஒரிஜினல் கார்டெலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் பாட்டி வந்து என்னன்னா நான் இந்த ஹோட்டல் வாங்குற அளவுக்கு காசு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். கடைசியில் கார்டு வந்து ஃபேக் கார்டுன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து பேசுவாங்க. பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து நீ பொய் சொல்லிட்டு இருக்கிற, கார்டை வச்சு ஏமாத்துறியான். சேர்மன் போய் வந்து அப்படி அவங்க வெளியே இருக்காங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. நியூ இயர் அப்போ பாரு என்னை வந்து இப்படி வெளியே துரத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் வந்து பாட்டி அப்படியே குளூர்ல நடுங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்பதான் அங்க கார்ல இருந்து நிறைய பேர் இறங்கி வந்து சேர்மனை கடைசியா கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பிளாஷ்பேக் தான் பாட்டி வந்து அப்படியே நினைச்சிட்டு இருப்பாங்க. கார்டுமே வந்து பொய்யாயிருச்சு, என் பையன் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டான், அவனையுமே நான் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து மருமக எந்திரிச்சு வந்துட்டு சமைக்கலையா அப்படிங்கிற சொல்லுவாங்க. பையன் கேப்பா, பாதி தூக்கத்துல எந்திரிச்சு வந்துட்டியா, நேற்று நைட்டு தானே அவங்களை வெளியே துரத்தி விட்டேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஆமா, துரத்தி விட்டேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. காசு இல்லை சீக்கிரம் வந்துடும் உங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா பாட்டி இப்பதான் வந்து தூங்கி எந்திரிச்சு நமக்கு சமைக்கிற வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சதுக்கு அப்புறமா பாட்டியுமே வந்து சாப்பிட வந்துடும். பீஸ்ஃபுல்லா இன்னைக்கு தான் சாப்பிட்றோம், இப்போ யாரையுமே பார்த்துக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தான் வந்து பிரசிடென்ட் ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே உங்க பையனுமே வரான் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இருக்கிற வீடு எஸ்எஸ் எக்ஸ்பிரஸ் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிடு, பையனா இருந்தாலுமே பரவாயில்ல எல்லாத்தையும் வாங்கிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பவுமே வந்து அவங்க பையன் தான் வந்து கால் பண்ணுவான். கால் பண்ணி என்னன்னா கத்த ஆரம்பிச்சிடுவான். ஒழுங்கா வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேளு, இங்க வருது இப்போ ஓட்டத்து பாத்திரம் துணியில அப்படியே இருக்கு, வந்து இது தோவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் அவன் அம்மா இல்லைன்னு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லாம வந்து எனக்கு வேலைக்காரி மாதிரி வேலை செய்ய கூப்பிடுறியான்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுவாங்க. அப்பதான் வந்து இந்த புள்ள வந்துடுவா. வந்ததுக்கு அப்புறமா எங்கம்மா கிராண்ட்மா, போறதுக்கு முன்னாடி கிளீன் பண்ணிட்டு போலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவசரத்துல என்ன தப்பு, அவங்க இதை போய் டெங்ஷைன் சேர்மன் கூட வந்து மீட்டிங் இருக்கு, அங்க மட்டும் நம்ம போய் கிடைச்சிருச்சுன்னா வச்சுக்கவே நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால வந்து நம்ம இந்த மீட்டிங்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க வந்து எல்லாரும் குடும்பமா வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த மீட்டிங்க்கு போய் நமக்கு கிடைச்சிடணும், அதனால வந்து நீயும் வர, ஆனாலுமே வந்து நல்ல ட்ரெஸ்ஸா பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவன் பொண்ணையுமே வந்து சொல்லியிருப்பான். அந்த பொண்ணுமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து சேர்மன் வந்து வாங்க மீட்டிங் போகலாமாங்க. பாட்டி அப்படியே அழகா தான் வந்து ஒயிட் கலர் ஷூட்ல தான் வருவாங்க. கார் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க எல்லாருமே வந்து இவங்க 3 பேருமே வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து என்னன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே கம்பெனி கோஆப்ரேஷன் பண்றது அதை பத்தி எல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் உங்க பையனுமே வந்து அந்த இதுல மீட்டிங்ல தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தா இருக்கட்டும், நமக்கு என்ன, நம்ம போய் நடக்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம போய் மீட்டிங் பண்றோம், அவன் எதாவது நடந்தாலுமே வந்து அவனை ஒன்றும் இல்லாம வந்து ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க.
உங்க பெரிய ஆள் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவன் அப்பாவோட ஸ்டேட்டஸையும் அப்பாவுக்கு எவ்வளவு பவர் இருக்கிறத வந்து பாத்துக்கோம்பாங்க. அந்த ஓல்டு மேன் வந்து மன்னிப்பு கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்க இருந்து வந்து ஒருத்தர் 3 பேர் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்க அம்மா கேஸ் போட்டிருக்காங்க. அது எங்க அம்மா வீடு, நான் இதுக்கு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது இவ்வளவு நாளா அவங்க வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி இதெல்லாம் பண்றாங்கம்பாங்க. அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏப்பா கிராண்ட்மா இப்படி பண்றாங்கன்னு கேட்பாங்க. அதெல்லாம் பாரு ஹோல் ஃபேமிலியுமே வந்து வெளியே நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. எதுக்கு எங்க அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் எங்க அம்மாவை பார்க்கணுங்காட்டி நான் ஜஸ்ட் வந்து இதை கொண்டு வந்து கொடுக்குற ஆள் தான் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அம்மாவே பையனை வெளியே துரத்துறாங்களான்னு சொல்லிட்டு தான் வந்து ஆளாளுக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப பாரு பிரசிடென்ட் சேர்மன் வரப்போறாரு, வர நேரத்துக்கு வந்து எங்க அம்மா வேற இப்படி பண்ணி வேற நம்மளை அசிங்கப்படுத்துறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டா வந்து கதை ஓப்பன் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தா இவங்க அம்மா தான் வந்திருப்பாங்க. இவங்க தான் வந்து சேர்மனா, ஆனா பாக்குறதுக்கு வந்து ஓல்டு லேடி மாதிரி இருக்கு. இவங்களுக்கு மில்லியன் கணக்குல சொத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவரு வேற அம்மா அப்படிங்கிற சொல்லுவாங்க. அம்மான்னு கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க அம்மா வந்து எடுத்துட்டு வருவாங்க. நீங்க இருக்குமா இங்க வந்தீங்க, இங்க வந்து என்ன அசிங்கப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ அம்மான்லாம் கூப்பிடாத, ஏன் நான் விருந்துக்கு வரதா இருந்தா கூட உங்ககிட்ட கேட்டுட்டு தான் வரணுமாங்க. டிங்ஷன் ஷேர்மேன் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்தா நமக்கு எதாவது வேணா, இங்க வந்து சின்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, நேற்று நடந்துட்டு வேணா நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பிரச்சனை பண்றது எனக்கு வீட்டுல பிரச்சனை பண்றாங்களா அந்த மதர் இல்லாவே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன மதர் இல்லான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அப்பதான் வந்து என்னன்னா எவிடன்ஸ் என்ன இருக்கு, இவங்க தான் வந்து டிங்ஷன் ஷேர்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டி எல்லாமே உன்னோடதுங்கிறதுல உனக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நான் தான் சம்பாரிச்சது, பையனவே வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு தான் வந்து மருமக வந்து கேட்பா. இந்த வீடு வந்து நான் தான் வாங்கினேன், கான்ட்ராக்ட் இது பர்ச்சேஸ் டாக்குமெண்ட் எல்லாமே நான் தான் வச்சிருக்கேன்பாங்க. இவங்க என்ன இப்படி சொல்றாங்க இவங்க, ஆனா அவ அசிஸ்டன்ட்டுமே வந்து பிடிச்சி வந்து தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அம்மா நீ சீக்கிரமா இங்க இருந்து போமா, இங்க வந்து பிரச்சனை பண்ணாதே அப்படிம்பாங்க. பையன் அம்மா ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை, எல்லாத்தையுமே வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன்பாங்க. அம்மா நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்பாங்க. உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா சும்மா நடிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே அவங்க டாக்குமெண்ட்ல சைன் போட்டு தான் வந்து தூக்கி போட்டுருவாங்க. இந்த டாக்குமெண்ட் கிராண்ட்மா ஏன் அப்பாவை இப்படி பண்றீங்கன்னு ஒரு பக்கம் வேற கேட்பா. அப்பதான் வந்து இது என்னமோ ஒரு கார்டு, இதுல நான் கொஞ்சம் டெசன்ஸ் தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு அசிங்கமா இல்லையானதுக்கு மருமகளை போட்டு வந்து அடிச்சிருவாங்க. நீ இப்படி பேசுறங்காட்டி தான் உன் பிள்ளையுமே வந்து இப்படி பேசுது, ஒழுங்கா பிள்ளை வளர்க்கறது இது இல்லையாம்பாங்க. இதற்கு எல்லாத்துக்கும் உனதாண்டா சொன்ன போண்டாட்டி பிள்ளை இப்படி வச்சிருக்கேன்பாங்க. அப்ப என்னன்னா இந்த பாட்டி ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. இவங்க வீட்டு செலவுக்காக காசு கேட்பாங்க, அதுக்கே வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சமைக்கிற பேன்லாம் உடஞ்சிருக்கும், காசு கொடுங்காட்டி எங்கிட்ட எது காசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க சமைக்கிறதுக்குல இருந்து திங்ஸ் வாங்குற வரைக்கும் வந்து அங்க ஆளாளுக்கு சுத்தி இருக்கிறவங்களா பேசிப்பாங்க. அப்பதான் வந்து நீங்க 3 பேர் இங்க இருந்து வெளியே போங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட ஹார்ட்லெஸ்ஸே இருக்கீங்க அப்படிம்பாங்க. செக்ரட்டரியை போட்டு வேற அடிச்சிருவாங்க, நீ இருக்கு இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு. ஆமா நீங்க ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க, நான் தான் வந்து SF எக்ஸ்பிரஸ் சேர்ஸ் இருக்கு அப்படிமா சொல்லுவாங்க. என்ன பிரசிடென்டா நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எல்லாமே என்னோடது, நானே எல்லாத்தையுமே திரும்பி வாங்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்களே வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக சமைச்சிட்டு இருந்தவங்க, உங்களுக்கு எப்படி இப்படி தெரியுமாங்க, நீங்கள் கண்டிப்பாக பின்னாடி வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. இங்கே பாரு ஒரு பிரசிடென்ட் அப்போ தான் வந்து கால் பண்ணி உங்க இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஷேர்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க, அக்கௌண்ட்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அம்மா நீங்கள் உண்மையாகவே ஏமா பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவருக்கு அந்த சேர்மனுக்கு பின்னாடி இருந்து பிரச்சனை பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அங்கேருந்து ஒருத்தர் வருவார், போது நிறுத்து, இவங்க தான் வந்து டிங்ஷன் ஷேர்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொன்னதுக்கு அப்புறமா இவங்களாம்பாங்க. அப்பதான் போட்டி அடிச்சிருவா. என்னதான் இருந்தாலும் அது எங்க அம்மா, எதுக்கு நீ வந்து ஓல்டு உமன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப பையன் அப்படியே நடிப்பா. அப்பதான் அவங்க அம்மா வந்து கையெடு அப்படிங்கிற சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து ஓல்டு லேடி தான் வந்து இவங்க தான் ஷேர்மேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்களா, அதெல்லாம் இல்லை, இவங்களே வந்து ஒரு ஓல்டு உமன், எப்படி இவங்களை இப்படி ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மருமகளுமே வந்து கேட்பா. அப்பதான் வந்து இவங்க பையனுமே வந்து ஷாக்ல இருப்பான். புதுசா வந்திருக்கிறவர் வந்து எங்க சேர்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்களாம் சேர்மன் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, என்ன நியூ இயர் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்துனது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க விருந்து நடக்க போகுது, இப்போ இங்க உங்க ஃபேமிலி விஷயத்தை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால இந்த ஓல்டு லேடியை தூக்கி வந்து வெளியே போடுங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. சேர்மன் போட்டோ அனுப்பலையா அப்படிங்கிற சொல்லுவாங்க. நான் தான் சேர்மன் சொல்லுவாங்க, இருந்தாலுமே இவங்களை தூக்கி வெளியே போடுறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க. அப்பதான் அங்கிருந்து ஒருத்தர் வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஓகேவா அப்படிங்கிற சொல்லுவாங்க. இவங்களே ஒரு ஓல்டு லேடி வந்து என்னன்னா இவரு வந்தங்காட்டி இவர் வந்து என்னன்னா இவருக்கும் அந்த ஓல்டு லேடி கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க, இவங்க வந்து என்னன்னா என் கொலிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பா சத்ததுக்கு அப்புறம் இவரு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு மருமக பையன் எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. கொலிக் வந்துச்சு, உங்களுக்கு வீட்டு வேலை தானே செய்ய தெரியும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து வெளியே ஒரு ஆளை பிடிக்கிறதுங்கிறதுக்காக தான் வந்து வீட்டுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பே வந்து கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அம்மா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், வாங்க போலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஏன்னா உனக்கு காது கேட்காத, நான் இவங்க தான் பிரசிடென்ட்னு சொல்றேன், எப்படி இந்த பார்ட்டி இவ்வளவு ரிச் ஆச்சுன்னு சொல்லிட்டு பேத்தி ஒரு பக்கம் வேற இது பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் வந்து இவ்வளவு ரிச்சா இருக்காங்க, ஏன் பையனவே இப்படி பண்றாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க.
அவங்க ஹஸ்பண்ட் செத்ததுக்கு அப்புறம் வந்து இவங்களதான் சேர்மன் பொசிஷன்ல எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து இவங்க வந்து இப்போதைக்கு நீங்களே பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மறைஞ்சதா வீட்டுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து என்னன்னா அப்பா 3 பேருமே வந்து வந்திருப்பாங்க. அப்பா ஒய்ஃப் கம்மன் இல்லாம வந்து எவ்வளவு தைரியம் இருக்கு என் புள்ள வரதுக்குள்ள கிளாஸ் எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இவ்வளவு அரகண்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லி சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் ஹஸ்பண்ட் வெளியே கூட்டிட்டு வந்துடும். இது எவ்வளவு பெரிய இடம், இங்க வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்பாங்க. இருந்தாலுமே இவ வந்து என்னன்னா பிள்ளை வராம எதுக்கு லெசன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படியே இவ ரொம்ப அடங்காம தான் வந்து பேசிட்டு இருப்பா. பேசிட்டு இருந்தங்காட்டி அங்க இருந்து ப்ரொஃபசர் வருவாரு. எதுக்கு லேட் ஆகி போயிடும்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்களுமே கிளாஸ்க்குள்ள வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் இது என்ன கிராண்ட் மாமா இருக்கும்பாங்க. அந்த ஓல்டு லேடிக்கு என்ன தெரியும், அவங்க ஸ்கூலுக்கே போனதில்ல, அவங்களுக்கு எப்படி இவ்வளவு தெரியுமா, நீ அதெல்லாம் இல்லைம்பாங்க. கரெக்டா வந்து கிராண்ட்மா திரும்புவாங்க. திரும்பினதுக்கு அப்புறம் கிராண்ட்மா அப்படிங்கிற சொல்லுவாங்க. கிராண்ட்மாவா, யார் கிராண்ட்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ரிலேட்டிவ்ஸ் பத்தில பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த ஓல்டு உமன் எப்படி இவங்களே ஹவுஸ் ஒய்ஃப் தானே, இவங்க எப்படி இங்க ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க பெரிய ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு அதையுமே இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்க எதுக்கு இவங்க பேட் கேரக்டர் இருக்கிறவங்களும் இங்க கூப்பிட்டீங்கம்பாங்க. இருந்தாலுமே வந்து என்னன்னா இவங்க வந்து என் ஹஸ்பண்ட் என் பிள்ளை எல்லாம் தப்பு பண்ணிட்டு இவங்க வந்து இங்க எதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாருங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க, நான் பாட்டுக்கு வந்து இங்க லெசன் எடுத்து இப்படி நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆளாளுக்கு வந்து என்னன்னா இந்த கிராண்ட்மாவை தான் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் இந்த பிள்ளைக்கு தரமாட்டோம்னு சொல்லிட்டு அவளை ரூமை விட்டு வந்து துரத்தி விட்டுருவாங்க. இவ பாரு எப்படியா இருந்தாலுமே இந்த கிராண்ட்மா இங்க வந்துருது, எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வேற பிளான் பண்ணுவாங்க. இந்த கிராண்ட்மா கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு பூச்சி வச்சு கொடுத்துருவாங்க. இது எதுக்கு நீங்க தந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு 2 ஃபேஸஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பு தப்பா வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே ரூமர்ஸ் தானே இந்த உலகம் நம்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் போய் அவ பேத்தி அடிச்சுவா. அடிச்சதுக்கு அப்புறமா எதுக்கு எங்க அம்மா பாரு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னதான் லைவ் போட்டாலுமே வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, நம்ம ஒன்னு லைவ் போடலாம்னு சொல்லிட்டு காசை வச்சு இவங்க படிக்க வச்சதுக்கு எனக்கு நல்லா பாடத்தை கற்றுக் கொடுக்குறா அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதனால வந்து இவங்க குரூப்ல கம்பெனில இருந்தவங்களுமே வந்து நிறைய பேர் வந்து இவங்க கூட வந்து கோஆப்ரேட் பண்றதுக்கு வந்து தயங்குறாங்க, இல்லாட்டி அதை வாபஸ் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இவன் நினைச்சு பார்ப்பாங்க, அந்த அம்மா நம்ம எப்படி வந்து பின்னாடி அவங்க கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்க முடியாது, அதனால வந்து இந்த இதை வந்து நானே டீல் பண்ணிக்கிறேன், நாளை இது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, நாளைக்கு ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த விருந்துமே வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்க பேசுவாங்க. ஆனாலுமே அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னன்னா இவங்களதான் வந்து தப்பான பேசுவாங்க. ஏன்னா சொந்த குடும்பத்திலே இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வீடியோ பார்த்துட்டு தான் வந்து அப்பதான் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் இன்டர்வியூ எடுப்பாங்க இல்லையாம்பாங்க. என் பையனை பத்தி என் ஹஸ்பண்டுக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துட்டு அவனுக்கு ஒண்ணுமே இல்லாம எழுதி வச்சாரு, அவன் ரொம்ப அரகன்ட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாருமே கொஞ்சம் கூட இது இல்லாம இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் சொல்லுவாங்க. இவனுக்குலாம் குரூப் கொடுத்துருந்தோம்னா என்ன பண்ணிருப்பான், ஒண்ணுமே இல்லாம தான் ஆக்கியிருப்பான், இவனுக்கு ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண பிசினஸே இவனுக்கு ஒழுங்கா நடக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க வந்து 30 வருஷமா வந்து இந்த குரூப்ல இருந்து ஒரு காசு கூட எடுக்கவே இல்லை, குரூப்பை வந்து எங்களை பாத்துக்க சொல்லிட்டு தான் வந்து போயிட்டாங்க. இவங்க வந்து ஒரு குடும்பத்தை மட்டும்தான் இது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எதுக்கு இந்த இதுதான் இந்த குரூப்பை வந்து நான் யாருக்கும் டொனேட் பண்றேன் அப்படின்னா இவங்க இது ஆர்கனைஸ் பண்ணிருந்ததுக்காக அந்த ரெக்கார்ட்லாம் நாங்க வச்சிருக்கிறோம். இவங்க நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து டீல்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி இதெல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. நியூ இயர் அன்னைக்கு நடந்த வீடியோ பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க மருமக தான் வந்து பேக்கை கொடுத்து நீ வெளியே போய் சாப்பாடு இல்லாம குளூர்ல இருந்தேன்னா மறுபடி வந்துருவேல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஆளாளுக்கு வந்து உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு பிரஸ்காரன்னு சொல்லியிருப்பாங்க. அங்க இருக்கிறவங்களுமே வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அப்பதான் வந்து என்னன்னா நீங்க எங்க போறீங்க, போகக்கூடாது, சொந்த அம்மாவே வந்து இப்படி எல்லாம் நடத்தி இருக்கிறீங்க, நீங்களாம் ஒரு குடும்பமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த ஃபேமிலி வந்து நம்ம பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவனுக்கும் எனக்கும் இருக்கிற கான்டாக்ட் எல்லாத்தையுமே வந்து நான் இது பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, நம்ம தப்பு தான் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு இப்பதான் இவங்க அப்படியே நினைச்சு பார்ப்பாங்க. அவன் பையன் அப்பதான் வந்து அழுதுட்டு இருப்பான், அம்மா மன்னிச்சிடுமா. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பான். என்னன்னா அவன் பையன் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து அம்மா கண்டிப்பா பெருசாயிட்டு உங்களை நல்லா பார்த்துப்பேன்பாங்க. அது நியூ இயர் நைட்டா இருக்கும். அதுதான் நினைச்சு பார்த்து வந்து நான் தப்பு பண்ணிட்டேமான்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், ஏன்னா நீங்க அந்த ரூமர்ஸ் எல்லாமே வந்து பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸுமே மறுபடியும் வந்து இன்வெஸ்ட் பண்ண கண்டினியூ பண்ணிட்டாங்க, பிசினஸ்மே நல்லா இருக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னன்னா இவங்க அப்படியே வந்து ஸ்கூலுக்கு போய் ஏதோ கிளாஸ் எடுக்கணும்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்பா எவனோ ஸ்கூட்டில இடிக்கிற மாதிரி வருவான், ஆனா இடிக்க மாட்டான், ஏதோ ஒரு லெட்டர் தான் வந்து போட்டுட்டு போயிருப்பான். அந்த லெட்டர் வந்து ஓபன் பண்ணி பார்த்தா மேம் வந்து நானும் என் பொண்டாட்டி ஃபாரின் காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக தான் ஒரு சர்டிபிகேட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அதை கிராண்ட்மா வாங்கி தந்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவ சந்தோஷப்படுவா. இதோட இந்த மூவி முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.